நம்ம அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவீராக. நீர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகின்ற எல்லா அந்தகார வல்லமைகளின் சக்திகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். மீட்பர் வல்ல இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இரண்டாவதாக, இச்சபையின் குருவானவர் ரெவரண்ட் தேவக்கனி ஐயா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக இந்த நாளிலும் ஒரு நிமிடம் என்னுடைய ஊழியத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். 16 வயதில், வாலிப வயதில் விஷம் குடித்து குடும்ப சூழ்நிலை நிமித்தம் மரண போராட்டத்தில் இருந்த பொழுது எனக்கு இருதயத்தில் வந்த தெய்வம் இயேசு. இயேசுவே, நான் சாக போகிறேனா, எனக்கு உயிர் தாரும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அவருடைய ஜீவனையே எனக்கு கொடுத்தார். அதற்கு பின்பாக பல வருஷங்கள் கடந்து விட்டது, திருமணமும் முடிந்தது. ஆனால் நான் கொடைக்கானலில் முதலாவதாக என் பணியை ஏற்றுக்கொண்ட பொழுது 2007 குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக நான் பிரிந்த ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில், ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த பாடுகள், கடவுளே எனக்கு ஏன் இந்த சோதனைகள், குடும்பத்தை விட்டு தனியாய் வந்திருக்கிறேன். அப்பொழுது ஆண்டவரை நான் அறியவில்லை, இயேசுவை எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் கொடைக்கானலில் ஒரு ஊழியருடைய செப கூடுகை இருந்தது. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. 2007 பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படின்னு ஒருத்தர் நாகர்கோவிலிருந்து வந்தார். என்னுடைய கூட பணிபுரிந்த ஒரு ஆசிரியர், அவர் ஆர்சி கான்வென்ட்டில் பணிபுரிந்து கொண்டு வந்தார். அப்பொழுது அந்த ஆசிரியரும் நானும் ஒரு கூட்டத்திற்கு சென்றோம். அங்கே ஆபிரகாம் எஸ்தர் ஹால் என்று ஒன்று இருக்கிறது. அப்போ அந்த ஊழியர் சொன்னார், எல்லாரும் கண்ணை மூடுங்க, ஆண்டவர் உங்களை தொடுவார் என்று சொல்லும் பொழுது என் கூட வந்த ஆசிரியர் தரையிலே புரண்டு கொண்டே போனார்கள். என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியல. ஆனால் வீட்டிற்கு திரும்பி வரும்பொழுது எனக்குள்ளாக ஒரு பெரிய கேள்வி, ஆண்டவரே இது என்னவென்று எனக்கு தெரியல. அந்த ஊழியர் சொல்றாரு, யாரெல்லாம் ஆண்டவர் தொட்டாரு அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவர் என்னையும் தானே தொட்டாரு அப்படின்னு ஸ்டேஜ் ஏறிட்டு அங்க ஒருத்தர் சைடுல நின்று ஜோம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஆசிரியர் சொன்னாங்க, என்னை ஆண்டவர் தொட்டாருன்னு ஒரு பாஷையெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நான் இயேசு கிறிஸ்துவையவே அறியல, சத்தியம் அறியல. அப்போ எனக்குள்ளாக ஒரு கேள்வி, ஆண்டவரே திரும்பி வரும்போது அவர்களுக்குள்ளாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஆனா எனக்கு நடக்கல, இது என்ன? இரவு முழுதும் தூங்கல. அதற்கு பின்பாக எனக்கு அந்த ஆசிரியருக்கு என்ன கொடுத்தீங்களோ அந்த அருளை எனக்கு தர வேண்டும். சமயம் வந்தது. கொடைக்கானலிலிருந்து மதுரைக்கு வந்தேன். எனக்குள்ளாக பல கேள்விகள். ஆண்டவரே, அந்த ஆசிரியர் பெற்றது போல எனக்கு தேவை,
எனக்கு வேணும், வாஞ்சித்தேன். உண்மையாக சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன்பாக அறையை பூட்டி கொண்டேன், தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்தேன். ஆண்டவரே, நீர் மெய்யான தேவன் என்றால் என்னை இப்பொழுது நிரப்பும். எனக்கு அந்த அருள் தேவை. ஒரே ஒரு செகண்டு தான், செபித்து 5 நிமிடத்திற்குள்ளாக கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது இது அபிஷேகம்னு தெரியாது. ஆனால் அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு கேள்வி, ஆண்டவரே இந்த அபிஷேகம் எதற்கு, இந்த அருள் எதற்கு, கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சேன். உபவாசிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நம்பல. ஆண்டவரே மறுபடியும் எனக்கு சொன்னாதான் நான் போவேன். இதற்கு இடையில் நானும் எனது கணவரும் அநேக ஜெப கூட்டத்திற்கு நாங்கள் போயிருக்கிறோம். ஊழியக்காரர்கள் அநேகர் சொல்லுவார்கள், உங்களை கர்த்தர் ஊழியத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். நான் மனதிற்குள்ளாக சிரித்து கொண்டே வந்தேன். என்னையே ஊழியத்திற்கு பயன்படுத்துவதற்கு நான் பெரிய ஆள் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் ஏற்ற சமயம் வரும்பொழுது மறுபடியும் என்னோட ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் சொன்னார், எழும்பி பிரகாசி, ஏன் சந்தேகப்படுற, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கால் எடுத்து வச்சேன். அப்ப என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படலை. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவரே இந்த கொடைக்கானல்ல இருந்து நான் திருப்பியும் மதுரைக்கு போயிட்டேன்னா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜெப ஜீவியம் எனக்கு கிடைக்குமா? ஏன்னா இந்த கணவர் அப்ப ரட்சிக்கப்படலை. ஆண்டவர் சொன்னாரு, நீ ஜெபி, நான் அவனை மாற்றுவேன் என்று. ஹல்லேலூயா. 1 வருடம் ஆனது. கர்த்தர் தொட்டார். ஒரே நிமிடத்தில் அவர் ரட்சிப்பு அடைந்தார். ஹல்லேலூயா. பெற்ற பிறகு மறுபடியும் ஆண்டவரிடத்துல கேட்கிறேன், உபவாசித்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எதற்காக என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னாரு, ஞாபகப்படுத்தினார், உன் வாலிப நாட்களில் யோசித்து பாரு, விஷம் குடித்து 1 பாட்டில் விஷத்தையும் குடிச்சிட்டு நீ மரண போராட்டத்தில் இருந்த பொழுது நான் என்னுடைய ஜீவனையே கொடுத்தேனே, எதற்கு? நீ எனக்கு தேவை என்று ஆண்டவர் என்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் எங்களை ஊழியத்திற்கு என்று அழைத்தார். முழுமையாக ஒப்பு கொடுத்தோம். 2010 இருந்து எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் அர்ப்பணிப்போடு செய்ய ஆரம்பித்தோம். வேலைகள் மத்தியிலையும் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உபாச ஜெப கூட்டத்தை எங்களுடைய ஆலயத்தின் கம்யூனிட்டி ஹாலில் வைத்து நாங்கள் நடத்தி கொண்டே வருகிறோம். யூடியூப் மூலமாகவும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரின்னு போட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் செய்தியை பார்க்கலாம். நீங்கள் செய்தியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாய் அந்த வார்த்தைகள் யாராவது ஒரு இடத்தில் இருப்பார்கள், அவர்களுக்கு அந்த வார்த்தைகள் கிரியேட் செய்து அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்து சென்னையில் ஒரு வாலிப மகன் திடீரென்று ஃபோன் செய்தார். என் நம்பர் எப்படி தெரியும்னு கேட்டேன். நான் யூடியூப்ல பார்த்தேன், உங்கள் மெசேஜை நான் மாதம் மாதம் பார்ப்பேன், உங்களுடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையை திருப்பினது என்று சொன்னான். ஹல்லேலூயா. அதனால யூடியூப்ல பாருங்க, நீங்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பிறருக்கும் அனுப்பும் பொழுது அது அவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நாள்லையும் இதை நான் எடுக்கும் பொழுது ஆண்டவர் வேற வேற காரியங்களை நான் யோசித்து கொண்டே இருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம் இதுதான். இந்த எஸ்ராவை பத்தி
எஸ்ரா செய்த உபவாசத்தை பற்றி நம்ம இப்ப பார்க்க போறோம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல இப்படிப்பட்ட உபவாச ஜெப கூட்டம் நடத்துவது மிகவும் சந்தோஷமே. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம், உபவாசம்னா இதற்காக ஆயத்தமாகி நம்ம கர்த்தருடைய சமூகத்துல இதற்காண்டி பிரயாசப்பட்டு நாம போய் உட்காரணும் நீங்க நினைக்கிறீங்க. மோசேய ஆண்டவர் என்ன சொன்னாரு? சீனாய் மலைக்கு வான் தான் கூப்பிட்டாரு. நல்லா கவனிங்க, வான் தான் கூப்பிட்டாரு. அங்க ஜெபித்தாரு. அவர் ஜெபிக்கின்ற பொழுதே அவருக்கு என்ன ஏற்படல? பசி ஏற்படல. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்? அதுதாங்க உபவாசம். நீங்க தேவனுடைய சமூகத்துல நீங்க ஜெபிக்கின்ற வேளையிலேயே உங்களுக்கு என்ன எடுக்காது? பசி எடுக்காது. ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். மலை பிரசங்கத்துல போதிக்கிறார் ஜனங்களுக்கு. ஆனா அடுத்து என்ன செய்யறாரு? என் ஜனங்களுக்கு ஏதாவது போஜனம் கொடுக்கணும், இல்லைன்னா முகம் வாடிடும். ஆண்டவர் எவ்வளவு கர்சனையா இருக்கிறார் பாருங்க, நம்ம கிட்ட எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்களேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க இந்த இடத்துல இருந்து உபவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறா, நீங்க இத்தனை வருஷம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க பார்த்தீங்களா ஒரு காரியத்தை, அதை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா இருக்குல்ல? கேட்டதெல்லாம் கிடைக்குதுல, எவ்வளோ நல்லா இருக்கு. இன்றைக்கும் அநேக இஸ்ரவேல் ஜனங்க என்ன தெரியுமா, வார்த்தை நல்லா தான் இருக்கு, அது விசுவாசிக்கிறாங்க, நல்லதுதான். ஆனா அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத செய்ய தவறுறதுனாலதான் சில நேரங்கள்ல நம்மளுடைய உபவாசத்துல கூட பதில் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க வேதாகமத்தில் எடுத்து பாருங்க, மோசே உபவாசித்தார், எஸ்தர் யூத ஜனங்களின் விடுதலைக்காக உபவாசித்தார், நெகேமியா உபவாசித்தார். அதற்கும் மேலாக நம்மளுக்கு ரோல் மாடல் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ரோல் மாடல். அவர் உபவாசித்தாரா இல்லையா? ஊழியத்தில் தொடங்குறதற்கு முன்பாக உபவாசித்தார். உபவாசம் அவர் 40 நாள் இருக்கும் பொழுது பசி இல்லை. அதுதாங்க உண்மை, அதுதான் உண்மை. நீங்க ஜெபிக்கின்ற பொழுதே, நல்ல ஆவில நிறைந்து ஜெபிக்கின்ற பொழுதே உங்களுக்கு பசி இருக்காது. அதுதாங்க உபவாசம். உபவாசத்தை முடித்து வந்த உடனே அவருக்கு என்ன ஆச்சு? பசி உண்டாயிற்று. அதுக்கப்புறம் பாருங்க, சோதனைக்காரன் வந்துட்டான். நம்ம என்ன நினைக்கிறோம்? உபவாசம்னா நம்ம உபவாசத்தை முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஏன் இந்த பிசாசு சோதனை கொடுக்குறான் கேட்குறோமா? கேட்குறோமா? நீங்க சத்தியத்தை நல்லா திருப்பி திருப்பி படிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு அழகா இந்த வார்த்தையை புரிய வைப்பார். ஹல்லேலூயா. சோதனைக்காரன் வந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? வார்த்தையை கொண்டு என்ன செஞ்சாருங்க? எதிர்த்து நின்னாரு. ஹல்லேலூயா. எதிர்த்து நின்றார், ஜெயித்தார். பிசாசு அவனை இவரை விட்டு ஓடி போனது. ஹல்லேலூயா. அதனாலதான் யாக்கோபு 4:7 வாசிங்களேன். நீங்க வாசிங்க. நான் 3 காரியத்தை சொல்லி சுருக்கமாக முடிக்க போகிறேன். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்மளுக்கு வருகின்ற போராட்டத்தை, பிரச்சனையை கொண்டு வர்றது யாரு? சாத்தான், பிசாசு என்பதை நன்றாக அறிந்திருக்கிறோம். எல்லாம் கவனிங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? வார்த்தை கொண்டு பிசாசை எதிர்த்து நின்னாரு. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம என்ன செய்யறோம்? பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஓடி போறோம்.
இல்லைங்க, வார்த்தையை நல்லா படிங்க. நான் ஆண்டவருக்குள்ள அபிஷேகம் பெற்ற பிறகுதான் இந்த வேதாகமத்தை நிறைய இரவும் பகலுமா படிக்க ஆரம்பித்தேன். என் கையில் எப்பயுமே ஒரு டைரி இருக்கும், பேனா இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு என் கூட என்ன பேசினாரு, செபம் முடிச்ச உடனே எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு? முடிச்ச உடனே இன்னைக்கு நீங்க சொன்ன காரியத்துல கர்த்தர் உங்களிடத்துல என்ன பேசுறாருன்னு எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வார்த்தையின் மூலமா தான் உங்களோடு பேசுவார், சொப்பனத்தின் மூலமாக கூட பேசுவார். இன்னும் ஆண்டவரை நெருங்கி பார்த்தீங்கன்னா தெரியும், தரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுவார். ஏன்னா வேதாகமத்துல அநேக பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் அப்படிதான் என்ன செஞ்சிருக்கார், பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான், ஓடி போவான். இயேசு ஜெயித்தாரு, நீங்களும் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க யாரு, ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவர் ஜெயித்தாரு, நீங்களும் என்ன செய்யணும், ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. பிசாசு அவனை விட்டு ஓடி போனா. இன்னைக்கு நம்ம பிசாசை பார்த்து பயப்படுறோமா, அது நம்மளை பார்த்து பயப்படுதா? யோசித்து பாருங்க. வார்த்தையில தெளிவா இருக்கணும், வார்த்தைய நல்லா தெளிவா படிக்கணும், வார்த்தைய மனப்பாடம் பண்ணுங்க. நான்லாம் டெய்லி இந்த சின்ன புக்கு 1000 வாக்குத்தத்த வார்த்தைகள் இருக்கும். டெய்லி படிக்கிற காலத்துல புக்கை தூக்கிட்டு தெரிஞ்சோம். ஆனா பைபிளை தூக்கும் போது எனக்குள்ளேயே ஒரு நேரம் சிரிப்பு வந்துடும். ஆண்டவரே, படிக்கிற காலத்துல புக்கை தூக்கிக்கிட்டே அலைஞ்சேன். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு இந்த வேதாகமத்தை தூக்கிட்டு நடந்து நடந்து என்ன செய்வேன், பெட்ரூம்ல வார்த்தைகளை நிறைய உள்ள போடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய படம் கிரியை செய்யாது, அவருடைய வார்த்தை கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாள்லையும் அநேகர் உபவாசத்தினால் நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு வருஷமும் 40 நாள் உபவாசம் இருப்பாங்க. ஏதாவது பெற்றுக்கொண்டீங்களான்னு கேட்பேன். இல்லை அப்படிம்பாங்க. ஏன்னா மனுஷரிடத்துல நிறைய கிரியைகள் இருக்கும், மாம்சத்தின் கிரியைகள். சில வேளைகளில் கர்த்தர் நம்ம உபவாசித்த சில வேளைகளில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. நம்ம இப்ப 3 காரியத்தை மட்டும் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த எஸ்ராவுக்கு எல்லாமே இருந்துச்சு. பொண்ணுக்கு பொண்ணு இருந்துச்சு, வெள்ளிக்கு வெள்ளி இருந்துச்சு, அரிசி இருந்துச்சு, அங்கீகாரம் இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு, ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆனாலும் எஸ்ரா இங்க எதற்காக உபவாசம் பண்ணுகிறார்? வாசிக்கலாமா? எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். தொடர்ந்து வாசிங்க. ஹல்லேலூயா. இங்க எஸ்ராவுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா அவர் இதற்காக எதற்கு உபவாசிக்க வேண்டும்? ஹல்லேலூயா. 3 காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கு உபவாசத்தை கூறுகிறார். 2வது, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காக செவ்வையான வழியை தேடுகிறதற்கும். 3வது காரியம், தேவனுடைய கரம் எங்களுக்கு நன்மையாக மாறட்டும் என்று உபவாசத்தை கூறினேன். ஹல்லேலூயா. எனக்கு இதை படிக்கும் பொழுது பொதுவாகவே நம்ம உபவாசம் யாருக்காக எடுக்கிறோம்? நம்முடைய தேவைக்காக எடுக்கிறோம். என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை வரணும், என் பிள்ளைக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் வரணும், என் பிள்ளையினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்ம என்ன செய்கிறோம்? உபவாசிக்கிறோம். நீங்க வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய உபவாசத்தை பார்த்தீர்கள் என்றால் பிறருக்காக ஜெபித்தவர்களும் உண்டு, பிறருக்காக உபவாசம் இருந்து ஜெபித்தவர்களும் உண்டு. ஆனா இந்த எஸ்ரானுடைய உபவாசம் என்னை கொஞ்சம் ஒரு வார்த்தைக்குள்ளாக அதிகமாய் கொண்டு போனது.
ஏனென்றால் எல்லாரும் தன்னுடைய தேவைக்காக உபவாசிப்போம். ஒருவேளை அநேக பரிசுத்தவான்கள் வேதாகமத்தில் மக்களுக்காக உபாசித்து செபித்தவர்கள் உண்டு. ஆனா இவர் எதற்காக உபவாசம் பண்ணுகிறாருன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இவருடைய உபவாசம் ஒரு மேன்மையான உபவாசம். முதலாவது காரியம், கர்த்தருக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கு. ஏன் தெரியுமாங்க? இந்த பாபிலோன்ல இஸ்ரவேல் மக்கள் சிறைப்பட்டு போனார்கள். ஒரு அடிமைத்தனமான வாழ்வு. இப்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சிறையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். விடுதலை கொடுத்த பிறகு இந்த எஸ்ரா என்ன செய்யறாரு? எருசலேமுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னால அந்த நதிக்கு பேர் என்னங்க? அகாவா நதி அண்டையில உபவாசம் பண்ணணும்ன்றாரு. எதுக்கு இப்ப உபவாசம் பண்ணணும்? பாருங்க, இந்த சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன இருந்தது? பெருமை இருந்துச்சு. இவங்க விடுதலை பெற்ற பிறகு அந்த பெருமை என்ன செய்யும்? டபுள் மடங்கு ஆயிரும். அதனால அவர் என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாரும் என்ன செய்யணும்? உங்களை தாழ்த்தணும். ஏன்னா இன்றைக்கும் பாருங்க, தேவனிடத்துல இருந்து ஒரு அற்புதத்தையோ நன்மையோ பெற்றுக்கொண்ட பிறகு சில நேரங்கள்ல அந்த உபவாசத்தை நாம் மறந்து விடுகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன வந்துரும்னு எஸ்ராக்கு தெரியும். என்னுடைய முயற்சினாலதான் விடுதலை பெற்றேன், எங்களுடைய சாமர்த்தியம், எங்களுடைய திறமை அப்படி என்கிற மேட்டுமையான இருதயம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வந்துரும் சொல்லிதான் ஏற்கனவே செய்த பாவத்திற்காக தான் என்ன செஞ்சாங்க? பாபிலோன்ல சிறைப்பட்டு போனார்கள். நல்லா கவனிங்க. இப்ப இவர் கூப்பிட்டு வர்றாரு. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றாரு? எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவதற்காக இங்க என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணணும்னு சொல்றாரு. இன்றைக்கும் நம்ம இப்படிப்பட்ட ஒரு உபவாசம் இன்னைக்கு பண்ணுகிறோமா? ஆண்டவரே, என் பெருமை மாறணும், தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக் கொள்வதற்காக இங்க உபவாசத்தை கூறுகிறார் இந்த எஸ்ரா. யோசித்து பார்த்தீங்களா? எதுக்கோ உபவாசம் எடுக்கிறோமே. ஆண்டவரே, நான் என்னை தாழ்த்துறேன் ஆண்டவரே உமக்கு முன்பாக. யோசித்து பாருங்க, எஸ்மாவும் மாறணும்னு என்னைக்காவது உபவாசித்து இருக்கிறோமா? ஆனா இந்த எஸ்ரா சொல்றாரு, ஏற்கனவே உங்களுக்குள்ள என்ன இருக்கு? பெருமை இருக்கு, மேட்டிமை இருக்கு, அகந்தை இருக்கு, ஆணவம் இருக்கு. இப்ப இந்த இடத்துல இருந்து எருசலேமுக்கு போறதுக்கு என்ன தேவை? தேவனுக்கு முன்னாடி உங்களை தாழ்த்தும் போது வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 4:6, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை இங்க இருந்து எருசலேமுக்கு கொண்டு போற வரைக்கும் என்ன வேணும்? கர்த்தருடைய கிருபை வேணும். அதுக்கு எல்லாரும் என்ன செய்யுங்க? உங்களை தாழ்த்துங்க. என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா? ஆண்டவரே, என் கோபம் மாறணும் ஆண்டவரே, என் சுபாவங்கள் மாறணும், எனக்குள்ள இருக்கிற எரிச்சல் மாறணும் ஆண்டவரே. அதுக்காக உபவாசித்திருக்கணுமா? எனக்கு இதை படிக்கும் போது எல்லாரும் யார் யாரோ எதுக்காகவோ உபவாசம் பண்ணுகிறோம். ஆனா அந்த எஸ்ரா பாருங்க, ஆண்டவரே நாங்க உமக்கு முன்னாடி என்ன செய்யணும்? தாழ்த்தணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். பெருமை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு வீழ்ச்சியை கொண்டு வந்து விடும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு எதிராய் தேவன் நிற்கும் பொழுது எதிர்த்து நின்றால் நீங்க ஜெயிக்க முடியாது. யாருக்கு எதிர்த்து நிக்கணும்? பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். அப்பொழுது அந்த பிரச்சனைகளை, போராட்டங்களை கொண்டு வந்த பிசாசு உங்களை விட்டு என்ன செய்வா? ஓடி போவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அதனாலதான் யோவேல் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயத்தை கிழிக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர். நீங்க உபாசம் பண்றது ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தை கிழிக்கணும், பெருமையை கிழிக்கணும், ஆணவத்தை கிழிக்கணும், அகந்தையை கிழிக்கணும், மேட்டுமையை கிழிக்கணும். இன்றைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தாழ்மை ஆவி. உங்களுக்குள்ள அப்படி ஒரு பெருமை, நான் தான் எல்லாமே என்னாலதான் அப்படின்னு சொல்லும் போது ஒரு உபவாசம் பண்ணுங்க. பெருமையின் ஆவியை கத்தர் மாற்றி உங்களுக்கு தாழ்மையின் ஆவியை கத்தர் தருவார். ஹல்லேலூயா. அதனாலதாங்க இன்னைக்கு எவ்வளோ ஜெபித்தோம், உபவாசித்தோம். நம்ம ஸ்பாவங்கள் மாறலைனா, நம்ம கிரியைகளை அழிக்கல அப்படின்னு சொன்னா, சில நேரங்கள்ல எவ்வளவோ ஜெபிக்கிறோம், ஆண்டவரிடத்துல போராடுறோம், உபவாசிக்கிறோம், ஆனா பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. நீங்க கலாத்தியர்ல பார்த்தீங்கன்னா தெரியும், மாம்சத்தின் கிரியைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு கேட்பீங்களா? அதுக்கு தான் எஸ்ரா சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களே கேளுங்க, ஏற்கனவே நீங்க பெருமையோட வந்துகிட்டு இருக்கீங்க, மேட்டுமையோட வந்துகிட்டு இருக்கீங்க. திருப்பியும் போய் அடிமைத்தனமா நீங்க வாழக்கூடாது. இஸ்ராவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் எப்படின்னு. அதனாலதான் சொல்றாரு, திருப்பி நீங்க இதே மேட்டிமையோட வந்தா டபுள் மடங்காயிருமே. அதனால உங்க பெருமையெல்லாம் மேட்டிமையெல்லாம் இந்த அகாவா நதி அண்டையோடையே என்ன செய்யட்டும், போகட்டும். நீங்க கேட்போமா ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே என் ஸ்பாவத்தை மாற்றுங்க. இருக்கும், என்னிடத்துல நிறைய ஸ்பாவங்கள் உண்டு, எல்லாத்தையும் ஒரு நாள்ல மாற்ற முடியாதுங்க. நான் சொல்றேன், உன்னை மாத்தணும்னா உடனே ஒரு நாள்ல மாற்ற முடியாது. நல்லா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு மனிதன்கிட்ட போய் நீ உடனே நிப்பாட்டுன்னு சொன்னா அது ஆபத்து. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன செய்யணும், மாற்றணும். நான் சொல்றேங்க, உங்க ஸ்பாவங்களை மாற்றணும் நீங்க விரும்புங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுத்து என்ன செய்வார், நீங்க மாற மாட்டீங்க, கர்த்தர் உங்களை மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. அந்த ஸ்பாவம் எப்படி போச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் எஸ்ரா இஸ்ரவேல் ஜனங்களை அறிந்துதான் சொல்றா, எப்பா இந்த பெருமையோட வந்துடாதீங்க எருசலேமுக்குள்ள. அதனால என்ன செய்யணும், இந்த பெருமையெல்லாம் இந்த அகாவா நதியோடையே போகட்டும். உங்கள் சுபாவங்களை மாற்றிக் கொள்வதற்காக கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும், தாழ்த்தி உபவாசிக்கணும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்றேங்க, நானு என்னாலதான், என் திறமையினாலதான், என் பிள்ளையனுடைய திறமை சொல்லாதீங்க. அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இத்தனை திறமைகளையும் என் பிள்ளைக்கு வச்சிருக்கிறீங்களே அப்பா, உமக்கு நான் நன்றி சொல்றேன். அதனாலதான் வேதாகமத்தில் பாருங்க, எண்ணாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும். ஆண்டவர் அதை தாங்க விரும்புறாரு, அதைதான் விரும்புறாரு. பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்க. நீங்க மனம் திரும்பும் போது கர்த்தரும் மனம் மாறுவார். ஹல்லேலூயா. சில கிரியைகள் நம்மளுக்குள்ளேயே இருக்கும், ஸ்பாவங்கள் இருக்கும், அது நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டே இருக்கும். உண்மையிலே இன்னைக்கு சத்தியத்தை கேட்கிற நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் தான். ஹல்லேலூயா. முதலாவது உபவாசம் நம்மளுடைய ஸ்பாவங்களை மாற்றிக்கொள்வதற்காக நம்மளை தாழ்த்தி என்ன செய்யணும், உபவாசிக்கணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் நம்ம எஸ்ரால காலையில பார்க்கும்போது அவர் முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். தாழ்மை, பெண்களுக்கு தாழ்மை அவசியம். அன்றைக்கு ஈசாக்குக்கு ரெபேக்காலை பார்க்கும் பொழுது தியான வேலை முடித்து வருகிறார், எதிராகவே ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பெண்ணு உடனே என்ன செய்யறா, இறங்குறா, ஒட்டகத்தை விட்டு இறங்கி என்ன செய்யறா, முக்காடிட்டு கொண்டாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. தாழ்மை. எவ்வளோ படிச்சிருந்தாலும், குடும்பத்துல எத்தனை டிகிரியை நீங்க வாங்கியிருந்தாலும் இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நம்ம பாட்டுக்கு போக முடியாது எருசலேமுக்கு, கர்த்தருடைய கிருபை வேணும்.
உங்களை தாழ்த்துங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, உபவாசம் பண்ணணும்னு சொல்றாரு. எனக்கு இதை படிக்கும் பொழுது எல்லாருடைய உபவாசத்தையும் பார்த்து இது ஒரு மேலான உபவாசமா இருந்தது. இரண்டாவது காரியம், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காக செவ்வையான வழியை தேடுகிறதற்கு உபவாசம். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், நல்லா கவனிங்களேன், நீங்க எதுக்கு உபவாசித்தாலும் உங்களுடைய குடும்பம் ரொம்ப முக்கியம். இப்ப நான் ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது, நிறைய இடத்துக்கு நாங்க போகும் பொழுது நல்ல உபவாசம் இருந்து செபித்து தான் என்ன செய்வோம், அந்த இடத்துல கடந்து போவோம். அப்ப என் பிள்ளையினுடைய குடும்பம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க தேவன் செயல்படும் போது சத்ருவானவன் எங்க தொடுவான், நம்மளுடைய பிள்ளைகளை தொடுவான். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்க, என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சு சோம் பண்ணிருங்க, ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்துருங்க, உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுத்துருங்க. அல்லேலூயா. குடும்பம் ரொம்ப முக்கியம், குடும்பம் ரொம்ப முக்கியம். அப்பதான் இவர் சொல்றாரு, எப்பா இப்ப கர்த்தருடைய கிருபை என்ன செய்ய போகுது, நம்மளை எருசலேமுக்கு கொண்டு போக போகுது. ரெண்டாவது உபவாசம், உங்களுக்காக நீங்க என்ன செய்யணும், உபவாசம் எடுக்கணும். இது முக்கியமான ஒன்று. அது மாத்திரம் இல்லைங்க, உங்களுக்காக நான் ஆண்டவரே உம்முடைய செவ்வையான வழியில நான் நடக்கணும். என்னைக்காவது உபவாசித்திருக்கோமா, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய வழிகளை தவிர நான் வேற எந்த வழிகளை என்ன செய்யக்கூடாது, நடக்க கூடாது. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, செவ்வையான வழியை தேடுகிறதற்கும். அல்லேலூயா. நம்ம அப்படி ஒரு உபவாசம் எடுத்திருக்கோமா, ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவளாக மாற்றுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நான் உம்முடைய வழிகள்ல நடக்கணும். இது ஒரு வித்தியாசமா இருக்குல்ல உபவாசம். அது மாத்திரம் இல்லைங்க, உங்க பிள்ளைகளுக்காகவும் நீங்க என்ன செய்யணும், உபவாசம் எடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் உம்முடைய வழியில நடக்கிறேன், என் பிள்ளைகளும் என்ன செய்யணும், உம்முடைய வழிகள்ல நடக்கணும். ஆண்டவரே இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல வாலிப பிள்ளைகள் சீர்கட்டு போனதா இருக்கிறது. எத்தனை வாலிப பிள்ளைகளை நினைத்து பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஏன் தெரியுமாங்க, நீங்க சிறு வயதுல இருந்தே நீங்க பிள்ளைகளுக்காக உபவாசித்து செபித்து பாருங்க. நான் சொல்றேங்க, பிள்ளை வாலிப வயதுல வரும்போது தவறி வேற வழியில போனா கூட கர்த்தர் என்ன செய்வாரு, திருத்தி கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு தெரியல. சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னுடைய மகள் 4வது 5வது படிச்சுட்டு இருக்கும் போது போகும் பொழுது அவளுக்கு சில நேரங்கள்ல கை வைத்து ஜெபிப்பேன். அப்படி ஒரு பழக்கம் உண்டு. அவ 10th வரும் பொழுது சில குணங்கள் அவளுக்குள்ள இருக்கும். ஆனா இன்றைக்கு யோசித்து பார்க்கிறேன், பிள்ளைக்காக நம்ம ஜெபித்த ஜெபங்கள் தான் கர்த்தர் அதனுடைய எதிர்காலத்தை பிரகாசமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன உபவாசம் பண்ணணும், ஆண்டவரே நான் உம்முடைய செவ்வையான வழியில நடக்கணும், நான் வேற வழியில என்ன செய்யக்கூடாது, இஷ்டமான வழியில நான் போயிடக்கூடாது, என் பிள்ளைகளும் என்ன செய்யணும், செவ்வையான வழிகள்ல நடக்கணும். ஆண்டவரே உபாசிக்கிறோமா? நான் சொல்றேங்க, இப்ப உபாசித்து பாருங்க, பிள்ளை எந்த இடத்துலையும் தவறி போகாதுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் செல்போனை வைத்துக்கொண்டு அதுக்கு அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? அந்த செல்போனை கொண்டான்னு சொன்னா இத வாங்குனா நான் செத்துருவேன். நான் சொல்றேன், சிறு பிள்ளையில இருந்தே நீங்க உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து பழகுங்க. அதனால என்ன கஷ்டம் இருக்கு? ஒன்றும் இல்லை. நீங்க ஜெபிங்க, பிள்ளைகளுக்கு பின்னாடி இருந்து நீங்க ஜெபித்து கொண்டே இருங்க. அதனுடைய வேலை காரியம், அதனுடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பிரகாசமாக வைத்திருப்பார். உங்களுக்கு கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, அழுகை இல்லை. ஹல்லேலூயா.
என் கணவர் சொன்னது போல ஆண்டவர் எங்களை முன்குறித்து வைத்துதான் நம்ம ஒரு பிளான் போடுறோம். ஆனா அவர் மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க உபவாசம் எடுத்து செபிக்கின்ற பொழுது கர்த்தர் தவறான வழிகளுக்கு அந்த பிள்ளைகள் போனாலும் கூட ஆண்டவர் என்ன செய்வார்? சரியான வழியில ஆண்டவர் பிள்ளைகளை மாற்றி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதனால அதுக்கு உபவாசம் பண்ணுங்க. அதான் எஸ்ரா சொல்றாரு, உங்களுக்காக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உம்முடைய வழிகள்ல நாங்க வரணும், நாங்க எருசலேமுக்கு போய் சேரணும். நாங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வேற வழியில போயிட்டோம்னா, அதனாலதான் சொல்றாரு எங்கள் சகல பொருள்களுக்காக செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் ஆண்டவர் கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பணம், சொத்து, நகை, உயர்வு, மேட்டிமை, மேன்மை எல்லாத்தையும் கொடுக்கிறாருல. அது எப்படிப்பட்ட வழியில வரணும்னு உபாசிக்கணும். ஆண்டவரே அதை சரியான வழியில நான் பெற்றுக்கொள்ளணும். நான் ஒன்று சொல்றேங்க, சரியான வழியில கர்த்தர் கொடுக்கிற சொத்தும் கர்த்தர் கொடுக்கிற உயர்வும் ஆண்டவர் கொடுக்கிற பணமும் நகையும் நீங்க வீட்டுக்குள்ள வச்சுட்டு நீங்க என்ன செய்யலாம்? தைரியமா தூங்கலாங்க. அல்லேலூயா. தைரியமா தூங்கலாம். நீங்க சில பேர் சொல்லுவாங்க, என் வீட்டுக்குள்ள திருடே வந்துட்டான், பக்கெட்டை காணோம், அதை காணோம், இதை காணோம். ஒரு பொருள் மேல கூட சத்ருவானவன் தொட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்காக உபாசிக்கணும். ஆண்டவரே இந்த பணம், நகை, சொத்து எனக்கு கொடுக்கிற எல்லா சகலவித ஆசீர்வாதம் உம்முடைய வழியில என்ன செய்யணும்? வரணும். நல்லா கவனிங்களேன். அது தவறான வழியில வந்து நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருச்சுன்னா அது என்ன செஞ்சிடும்? திருப்பவும் நம்மளை விட்டு போயிரும் அந்த பொருள். அதை நான் அனுபவத்தில் சொல்லுகிறேன். என்னிடத்தில் தொலைத்த எல்லா பொருளுமே என்னுடைய கரத்தில் வந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ரெண்டாவது காரியம் எஸ்ரா சொல்றாரு, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் சகல பொருள்களுக்காக எல்லாமே எதன் வழியா வரணும்? ஆண்டவரே உம்முடைய வழியிலிருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையினுடைய எதிர்காலம் உம்முடைய வழியில நடந்து அதுல நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு உபாசம் பண்ணணும்னு சொல்றார். மூன்றாவது காரியம், தேவனுடைய கரம் எங்களுக்கு நன்மையாக மாறணும்னு உபாசம் பண்ணுகிறார். மூன்றாவது காரியம், அன்பு சகோதர சகோதரிகளே, எஸ்ரா 8:22-23 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மூன்றாவது காரியம் கர்த்தருடைய கரம் கூட வரணும். இன்றைக்கும் சொல்லுகிறேன், தேவனுடைய கரம் உங்களுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கரம் உங்கள் மேல இருக்குதுன்னு சொன்னா அது ஆசீர்வதிக்குங்க. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். தேவனுடைய கரம் உங்கள் மேல இருந்துச்சுன்னா எந்தவித ஆபத்து சத்ரு கொண்டு வரும் போதும் சத்ருவின் கைக்கு கர்த்தர் என்ன செய்வார்? விலக்கி காத்து கொள்வார். சில நேரங்கள்ல எத்தனையோ விபத்துகளை நாம் பார்க்கிறோம் இல்லையா? நீங்க கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய கரம். அதனாலதான் 1 நாளாகமம் 4:10 பார்க்கிறோம், யாபேஸ் என்ன சொல்லுகிறார்? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருக்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்துலதான் பிசாசு இருக்கிறான். நமக்கு எதிராக செயல்படுகிறவனும் அவன் தான். ஒரு ஆபத்தை கொண்டு வருகிறதும் அவன் தான். ஒரு விபத்தை கொண்டு வருகிறதும் அவன் தான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? முன்னக்கூடிய உபவாசம் பண்ணணும். ஆண்டவரே உமது கரம் என் பிள்ளை மேல இருக்கணும், உமது கரம் என் கணவர் மேல இருந்து ரட்சிக்கணும், உம்முடைய கரம் என் மேல இருக்கணும். ஆண்டவரே நான் வெளியில போகும்போது கூட உமது கரம் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு தீங்கு என்ன செய்யாது? நேரிடாது. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், அதனாலதான் எஸ்ரா 8:31 வாசிங்களேன்.
நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியில சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. ஹல்லேலூயா. அழகா சொல்றாங்க. நாங்க இதுக்காண்டிதான் உபவாசித்தோம். தேவனுடைய கரம் எங்க மேல இருக்கணும்னு பாருங்க. அவங்க எருசலேமுக்கு வரைக்கும் போகணும். ஊடால யார் வந்துடக்கூடாது, சத்ரு வந்துடக்கூடாது. அவங்க வழியில போகும் பொழுது அவங்கள டைவர்ட் பண்ற அளவுக்கு சத்ரு வந்துட்டான்னா அது ஆபத்து தானே. அதனாலதான் பாருங்க, தேவனுடைய கரம் எங்கள் மேல இருக்கணும் சொல்றாங்க. வழியிலே சத்ருவின் கைக்கும். இன்னைக்கு நான் சொல்றேங்க, இன்னைக்கு இதற்காண்டி நீங்க உபவாசம் எடுத்து பாருங்க. ஆண்டவரே, இந்த கரம் என் குடும்பத்தின் மேல இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் சரி, இயற்கையின் சூழ்நிலையிலும் சரி, எந்தவித கிருமிகளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல சுத்திக்கிட்டு தாங்க இருக்கு. உங்களை என்னை ஏன் தாக்கலைன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, உங்களுக்கு எதிராக சத்துருக்கள் வந்தா சத்துருடைய கைக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு, விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. அதான் சொல்றாங்க, தேவனுடைய கரம் எங்க மேல இருக்கும். நாங்க உபவாசித்தோம். அதுக்கு பதில் எங்க கிடைச்சது? வழியிலே சத்ருவினுடைய கைக்கும் பதிவிருக்கிறவர்களின். நல்லா கவனிங்களேன். மறைஞ்சிருந்து சத்ரு என்ன செய்வான், உங்களை அடிக்கணும்னு பார்ப்பான். சில பேர் குடும்பத்திலையும் மந்திரவாதம் பண்றது, செய்வினை பண்றது, சூனியம் பண்றது இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இருக்கு. நாங்க போகிற வீடுகள்லாம் சொல்றாங்க, கிறிஸ்தவர்களே செய்வினை பண்ணிட்டாங்க, அதனுடைய எஃபெக்ட் என்னங்கிறதையும் நாங்க பார்க்கிறோம். எதுக்கு தாக்குது, எதுக்கு தாக்குது? நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ள சரியா இருக்கிறோமா? நம்ம அவருடைய வழிகளில் கரெக்டா நடக்கிறோமா? அவருக்கு பிரியமானதை செய்யறாமா? கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் நம்மள. அதுக்குதான் மறைந்திருந்து உங்களை அடிக்கணும்னு பார்க்கும் சத்துரு. இந்த குடும்பம் நல்லா இருக்கு, அதனால என்னது, மறைஞ்சு நின்று ஏதாவது பண்ணிடுவோம், மந்திரவாதம் பண்ணிடுவோம். நான் சொல்றேங்க, எந்தவித மந்திரவாதமும் செய்வினையோ சூனியமும் என்ன செய்யாது, உங்களுக்கு பலிக்காதுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு நீங்க உபவாசம் பண்ணாதான் எஸ்ரா சொல்றாரு, எப்பா தேவனுடைய கரம் என்ன செய்யணும், நம்மளை எருசலேமுக்கு கரெக்டா கூட்டிட்டு போகணும். வழியில சத்ரு வரும். இன்னைக்கு சொல்றீங்க, எத்தனை சத்துருக்கள் உங்களுக்கு எதிர்த்து வந்தாலும் அவருடைய கைகளுக்கு கர்த்தர் விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. உங்களை அடிக்கும் நினைக்கிற, உங்களை அழிக்கும் நினைச்சு திட்டம் பண்ணுகிற எல்லா சத்துருக்களுடைய திட்டத்தையும் கர்த்தர் என்ன செய்வார், அவர் முறியடிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்க கேட்பீங்களா, இதனுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க? நல்லா கவனிங்களேன். ஒன்றாவது அவர் என்ன சொன்னாரு, நம்ம பெருமையோடு அந்த எருசலேமுக்குள்ள போக கூடாது, தாழ்த்தணும். அப்பதான் கர்த்தருடைய கிருபையை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் சகல பொருள்களும் தேவனுடைய வழியிலிருந்து என்ன செய்யணும், வரணும்னு உபவாசம் பண்ணணும். அப்படி வந்துருச்சுன்னா திருட என்ன செய்ய முடியாது, உங்க வீட்டை கொள்ளையிட முடியாது. ஹல்லேலூயா. மூன்றாவது, தேவனுடைய கரம் என் மேல என் குடும்பத்தின் மேல இருக்கணும் ஆண்டவரே. நீங்க அதுக்கு உபவாசம் பண்ணி பாருங்க. எந்த இடத்துல நீங்க போனாலும் சரி, கர்த்தருடைய கரம் என்ன செய்யும், உங்களை பாதுகாக்கும். அதனால தானங்க இவங்க உபவாசம் எடுத்த உடனே எத்தனாவது நாள்ல, 4வது நாள்லயே என்ன செஞ்சுட்டாங்க, எருசலேமுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு எஸ்ரா. அதனுடைய ஆசீர்வாதத்தை என்னன்னு மட்டும் நான் சொல்லி முடிக்கவா? எஸ்ரா 7:6 எடுத்து பாருங்களேன், வாசிங்க. எஸ்ரா 7:6 போடப்பட்டிருக்கிறது, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். போதுங்க. ஹல்லேலூயா.
கவனிங்க, எதுக்காண்டி உபவாசித்தாங்க? கர்த்தருடைய கரம் என்ன செய்யணும்? எங்க மேல இருக்கணும். இவங்க பாபிலோனை விட்டு புறப்பட்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை, அவங்க எருசலேமுக்கு கரெக்டா போகணும். கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இருந்து என்ன செஞ்சுச்சு? இருந்ததுனால கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். நீங்க கேட்டதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்ப ஒரு உலக மனிதருக்கே அந்த ராஜா அவளுக்கு கொடுத்தார் என்றால், நம் ராஜாதி ராஜா அதிகமாய் கொடுப்பது என்பது நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே கேட்டதெல்லாம் கொடுங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னீங்க. ஆனா இன்றைக்கு இந்த எஸ்ராவை போல நீங்க உபவாசித்து ஜெபித்து பாருங்க. கர்த்தர் இந்த நாள்ல நீங்க உபவாசத்தோடு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? என்னெல்லாம் கர்த்தரிடத்துல கேட்டீங்களோ அதை இன்றைக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்ம அப்படியே கண்களை மூடுவோம், கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலையும் சுவாமி ஆண்டவரே, இந்த உபவாச நாளில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி ஆண்டவரே, இந்த எஸ்ரா 3 காரியத்திற்காக அந்த அஹாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறுகிறார். ஆண்டவரே, கர்த்தருக்கு முன்பாக எங்களை தாழ்த்த வேண்டும் என்று இன்றைக்கும் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கும் உங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னிடத்துல என் சுபாவம் மாறல, ஆண்டவரே என் சுபாவத்தை மாற்றிக்கொள்வதற்கு இன்றைக்கு ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன்னு நீங்க உபவாசம் பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபை உங்க குடும்பத்தின் மேல இருக்கும். கர்த்தருடைய கிருபை உங்களை வழி நடத்தும். அந்த கர்த்தருடைய கிருபை உங்களை பாதுகாக்கும். அந்த கிருபை நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம ஒவ்வொருவரும் நிர்மூலமாக்கிடுவோம். 2வது காரியம், இன்னைக்கு தீர்மானம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு உபவாசம் அந்த எஸ்ரா எடுத்தார் என்றால் நாங்களும் இப்படி உபவாசித்து இந்த நாட்களில் ஆண்டவரே ஒரு மனிதருக்கு அந்த ராஜா கேட்டதெல்லாம் கொடுத்தாரே, இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் கொடுப்பேன் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த விசுவாசம் எங்களுக்கு உண்டு, ஆனாலும் எங்களை தாழ்த்துகிறோம். 2வது, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காக செவையான வழிகளை தேடுவதற்கு நாங்கள் உபவாசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? இத்தனை நாட்கள் உங்க பேர பிள்ளைகளா இருக்கலாம், உங்க பேத்தியா இருக்கலாம், தலையில கை வச்சு செபித்து அனுப்பி விடுங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளை பாதுகாப்பார். கர்த்தர் அந்த பிள்ளைகளை சரியான வழியில் நடத்துவார். நீங்க அதற்காக உபவாசம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை உம்முடைய வழியில நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். என் பிள்ளை உம்முடைய வழியில நடந்து ஆண்டவரே அவனுடைய எதிர்காலம் நான் நினைத்தபடி பிரகாசமா இருக்கணும். நீங்க விரும்புறீங்கல்ல, நீங்க விரும்புறீங்கல்ல, இன்றைக்கு அதற்காக உபவாசம் எடுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கிற பணம், நகை, ஆண்டவரே சொத்து, பொருள், மேன்மை எல்லாமே ஆண்டவரே உம்முடைய வழிகள்ல இருந்து ஆண்டவரே செவ்வையான வழியிலிருந்து எனக்கு வரணும் ஆண்டவரே. அதற்கு நான் உபவாசிக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல பணம், சொத்து, கிடைத்த ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடிய சூழ்நிலையில் எத்தனை குடும்பங்கள். ஒருவேளை இன்னைக்கு நீங்க எதையோ ஒண்ணு இழந்திருக்கலாம். இன்றைக்கும் ஆண்டவரே இந்த பொருள்களுக்காக ஆண்டவரே இது சரியான வழியில வருவதற்கு என்னிடத்துல உண்மை வேணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்று உங்களுக்கு தருவார். 3வது காரியம், ஆண்டவரே தேவனுடைய கரம், ஆண்டவரே நான் எங்க போனாலும் வரணும் ஆண்டவரே, என் குடும்பத்தின் மேல இருக்கணும், என் பிள்ளைகள் மேல இருக்கணும் அப்படின்னு நீங்க இன்னைக்கு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில எதிராக வருகின்ற சத்துருவுடைய கைக்கு கர்த்தர் விலக்கி காப்பார். உங்கள் பிள்ளைகள் மேல அதிகாரத்தோடு பிசாசு வைக்கிறானே கரம், அது ஆண்டவர் ஒரு நாள் வைக்க விட மாட்டார்.
அதே போல பதிவிருந்து உங்களை அழிக்க வேண்டும், உங்களை கொல்ல வேண்டும் என்று பதிவிருந்து இன்னைக்கு திட்டம் பண்ணி இருக்கிற எல்லா சத்துருக்களுடைய கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போடுவான். எப்ப தெரியுமா? தேவனுடைய கரம் என் மேல இருக்கணும்னு சொல்லி நீங்க உபவாசிக்கும் பொழுது அந்த இடத்துல வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தார் என்று அவர்கள் சொன்னது போல கர்த்தர் உங்கள் குடும்பத்தை, குடும்பத்தின் பிள்ளைகளை ஆண்டவர் தப்புவிப்பா. பயப்படாதீங்க. அதனால இன்றைக்கு கேட்டது எல்லாம் இத்தனை வருஷமா நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க பார்த்தீங்களா, கர்த்தர் இந்த நாளில், இந்த உபவாச நாளில் கர்த்தர் அதற்கு ஒரு முடிவை உங்களுக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் வீண் போகாது. இந்த நாளில் நீங்கள் கேட்டதை பெற்றுக் கொண்டீர்கள். என்ன காரியத்திற்காய் வந்து அமர்ந்திருக்கிறீர்களோ, கர்த்தரிடத்துல கேட்டீர்களோ, அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு இன்று நிறைவேற்றி கொடுப்பார். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உபவாச நேரத்தையும் காலத்தையும் ஆண்டவரே நீர் நடத்தினீர் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீதியான காலத்தை நேரத்தை உங்களுடைய கருத்திலேயே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.